அடுத்தது 18வது பாசுரத்தில் சாதிக்கிறார், மதுரகவியாழ்வாருடைய திருவடிகளில் பிராவண்யமுடையவர் ராமானுஷர். மதுரகவியாழ்வாரார் நம்மாழ்வாருக்கு நேர் சீடர், அனைத்து அர்த்தங்களையும் அவரிடத்தில் கற்றார். ஆழ்வார் தான் அவருக்கு தெய்வம். இப்ப ஏன் கடைசியா மதுரகவி ஆழ்வார் வச்சிருக்கார்? எல்லா ஆழ்வார்களும் முடிஞ்சாச்சு. இப்ப மதுரகவி ஆழ்வார், இவருக்கு அப்புறம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வைபவம் தான். அதுதான் அடுத்தது 19வது பாசுரத்தோட முடிச்சுடுறார். இப்ப மதுரகவி ஆழ்வார் கடைசியா வரிசையில் அப்படியே வந்தது. முதல்ல இவருக்கு வரிசையே இல்லை, எங்கேயோ ஐப்பசி ஓணத்துல ஆரம்பிச்சார், அப்படி இப்படி மாற்றி மாற்றி வரிசை. மதுரகவி ஆழ்வார கடைசியா வைக்க காரணம், மற்ற ஆழ்வார்கள் கோட்டி அத்தனையும் பகவான ஏத்துண்டவா. ஆனா மதுரகவி ஆழ்வார் தான் பாகவதன பகவான ஏத்துண்டவர். நம்மாழ்வாரையே பகவான் கொண்டவரும் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினிசை பாடி திரிவனே என்று பெயர் சொல்லி. அதனால மதுரகவி ஆழ்வார் திருவடி பெற்றவர் அனுபவைக ரூபராய். நம்மாழ்வார் அனுபவித்தே கொண்டிருக்கும் மதுரகவிகள், அவரை பற்றி இருக்கக்கூடிய ராமானுஷரை பற்றுவோம். எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற் குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற் உதவும் இராமானுஷமென் உறுதுணையே. ராமானுஜன் தான் எனக்கு உற்ற துணை. அவரை பிடிச்சுட்டதுனால எனக்கு இனிமே துணை இல்லைங்கிற கவலை இல்லை. பல பேர் நம்ம தனியா வாழ்ந்துட்டு இருக்கலாம், எத்தனையோ குடும்பத்துல கஷ்டங்கள்லாம் இருக்கலாம், துணை இல்லாத தவிக்கிறேன். வாஸ்தவம், துணை இருந்தா கூட அவள்லாம் காப்பாத்துவான்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ பேர் துணை இருக்கலாம், அந்த துணை சில சமயம் துணையே ஆபத்தாப்படும்னா நமக்கு கூட பாதுகாப்புக்காக 2 பேரை எப்பவும் அனுப்புறோம், கவலைப்படாது அப்படின்னு காவலாளிகள் சொல்லுவார். பாதுகாப்புக்கு வர்றவர் 2 துப்பாக்கி வச்சு நம்ம இடுப்புலயே குத்திட்டே இருப்பார். இவர் பாதுகாக்க போறாரா இல்ல இவர் தான் ஆபத்தேவா அப்படின்னு தெரியாமலே போடு நடந்திருக்கே. எத்தனையோ சமயம் கூடவே இருந்து பாதுகாத்து இருந்தவனே கொண்டு போடலையா? அதனால இவர்கள்லாம் பாதுகாக்க போறது இல்லை, ஒருத்தர் தான் எப்போது நமக்கு காவலர்னு நம்பி இருக்கிறாராம். எய்தற்கரிய மறைகளை, இப்ப முதல்ல நம்மாழ்வார் பெருமை இந்த பாட்டுல எப்படி வருது? எய்தற்கரிய மறைகளை 1000 இந்த விழால் பெய்தற்குலகில் வரும் ஷடகோபன். நம்மாழ்வார் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் மதுரகவி ஆழ்வார். அந்த பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் மதுரகவி ஆழ்வார பத்தின பெருமைகளை உயிர்களெல்லாம் உய்யணுங்கிறதுக்காக உலகத்தில் எடுத்துரைத்தவர் ராமானுஷர். அந்த ராமானுஷர் அடியேனுக்கு உறுதுணை என்று 4 பிரிச்சுக்கணும் பாட்டை. நம்மாழ்வாரை பற்றின மதுரகவிகள், மதுரகவி ஆழ்வார் பெருமையை ஊருக்கு எடுத்து சொன்ன ராமானுஷர், அந்த ராமானுஷர் நமக்கு உறுதுணை என்கிற அளவுக்கு 4 வச்சிருக்கார். பாட்டு பதபதார்த்தம் பார்ப்போம். எய்தற்கரிய மறைகள்னா வேதம் எய்துவதற்கு அரியது. தன்னிடத்தில் இருக்கிற விஷயத்துல சட்டுன்னு புரிய வச்சுறாது. கண்ணனே ஆகட்டும், கீதையிலே ஆகட்டும், உபனிஷத்திலே ஆகட்டும், அவர் சொல்றச்சேவே கண்ணன் சந்தோஷமா சொல்றார் பாருங்க. கிங் கர்ம கிம் அகர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாக. எது கர்மம், எது அகர்மம், எது விகர்மம் எல்லாம் பெரிய பெரிய பண்டிதாளுக்கே தெரியாது அர்ஜுனா, அவளை குழம்பி போயிருக்கா தெரியுமோ இப்படின்னு இவர் சிரித்தார். அர்ஜுனனுக்கு சிரிக்கிறதா அழறதா தெரியல. நீ புரியும்னு சொன்னாலே எங்களுக்கு புரிய போறது இல்லை, நீயே புரியாது யாரும் தெரியாத படம்பராங்கிற, அப்புறம் இதெல்லாமா எங்களுக்கு இப்ப புரிய போறது? இப்போ ஏதோ தெரிஞ்சதுக்கு ஒரு வழியை சொன்னியானா, திருவடியை பத்திமமானார், அவசரப்படாதே. அது 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்துல சொல்றேன். இப்ப வேண்டிய பண்டிதாள்லாம் வாங்கிக்கோங்க, ஒன்னும் புரியாதுன்னு தடால்னு காலில் விழு. அப்ப சொல்றேன், சர்வதன்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜானுட்டு. முதல் ஸ்லோகமே இதை சொல்லியிருந்தா என்ன? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அது விஸ்வரூபம், தரிசனம், விபூதி யோகம் இத்தனையும் பண்ணுட்டா சரணாகதியை கடைசியில சொல்லணும்னால் மனுஷன் புத்தி எப்படின்னால் எடுத்தெடுப்புல சுலபமானதை கொடுத்தா இவன் ஒத்துக்க மாட்டான், மதிக்கவே மாட்டான். நன்னா கட்டமா போட்டு வசக்கி முடிச்சு என்னால முடியலேன்னு இவன் ஓடி வரச்சே, கவலைப்படாதே இதை பண்ணுன்னா இவன் வருவனே தவிர நேர சொன்னான் இவ்வளவுதானா எங்களுக்கே தெரியுமே. அதனாலதான் கண்ணன் அப்படி சொல்லாமல் கட்டம் எல்லாம் படு, ஓ இவ்வளவு இருக்கு போல் இருக்கு, அப்புறம் மெதுவா யோசிச்சு மலைப்பா இருக்கும், இது நம்மால மலை ஏறவே முடியாது போல் இருக்கே, கவலைப்படாதே, அதுக்கு தான் ஆகாய விமானம் கொடுத்துருக்கேன், கூட்டின்னு போறேன். ஏற முடியாதுன்னு தெரிஞ்சுட்டே இல்லையோ, முதல்ல இருந்தே விமானம் இருக்குன்னுட்டா நாங்களே யாத்திரை போறச்சே இதுதான் யுக்தியா வச்சுப்போம். வண்டியில தான் கூட்டின்னு போவோம், கிட்டக்க வரைக்கும் கூட வண்டி அழைச்சின்னு போவோம். ஆனா சொல்றது எல்லாரும் 5 மைல் நித்தியம் நடக்கணும், தயாரா வாங்க, அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு நடக்க முடியாதுன்னா சொல்லாதீங்க, நடந்துதான் ஆகணும்னு சொல்லுவோம். கிட்டக்க போன பிற்பாடு வண்டியோடு கொண்டு போய் நிறுத்தி தோ இருக்கேன்னா ரொம்ப திருப்தியாடு வரலாம். ஆனா இது முதல்ல இருந்து வண்டியில போறோம்னு சொல்லிட்டு போனோம், அங்க போய் இறங்குற 10 அடியே நடக்க மாட்டேங்குடுவோம். இதனாலதான் முதல்ல இருந்து அதெல்லாம் இல்ல, கஷ்டப்பட்டு தான் நீங்க போய் ஆகணும்னுட்டா சரி, கட்டத்துக்கு தயாராகிடணும் இல்லையோ,
அப்புறம் சுலபமான கொடுத்தா நடக்கும். அப்படிதான் கண்ணனும் சர்வதன்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் பிரஜானுட்டு ரொம்ப ஆச்சரியமா சுலபமான கொடுத்தார். எய்தற்கரிய மறைகளை. அப்ப வேதாந்தம் சொல்ற அர்த்தம் சுலபத்துல புரியாது, எய்துவதற்கு அரியதாக இருக்கும். நேர் எதிர்த்தாப்புல தட்டுற வேற எதை சொல்ல போறார் இப்போ? ஆழ்வாருடைய 1000. இது 1000 வேதம், அனந்தாவை வேதாகான்னு எண்ணிறந்த கணக்குடைய வேதம். ஆனா ஆழ்வார் பாசுர 4000 தானே, அதுலயும் திருவாய்மொழி 1000 தானே. அப்ப அது எய்தற்கு அரியது, இது எய்துவதற்கு எளியது. அது அரியது, இது எளியது. அது மறை, இது மறைக்காது. வேதம் சம்ஸ்கிருத வேதம்னா மறைக்கும், இது மறைக்காது, விரிச்சுடும். அது கணக்கே கிடையாது. இது 1000 இருக்கு, அது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இது தமிழ் இருக்கு. இதுதான் எல்லாத்துக்கும் எய்தற்கரிய. எய்தற்கு அரிய மறைகளை 1000 இன் தமிழ். 6 சப்தம் அதுக்குள்ள சேர்த்து ஒரு சொல்ல இருக்கு இல்லையோ. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு. இப்போ எய்தற்கரியனால் அது எய்தற்கு எளிய. மறைன்னு சொன்னா இது விரிக்கும். அது 1000ன்னு சொன்னா எண்ணவே முடியாது வேதத்தை. இது இனிமைன்னு சொன்னா அது கரடு முரடு. இது தமிழ்னு சொன்னா அது சம்ஸ்கிருதம். அதனாலதான் எய்தற்கரிய மறைகளை 1000 இன் தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன். அப்ப வேதாந்தத்தையே தமிழாக்கினார். வகுடாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. ஸ்ருதியினுடைய வேதாந்த பாகத்தை யாரு தமிழ் பாஷையில் நமக்காக ஆக்கி கொடுத்தாரோ, சாந்தோக்கிய உபனிஷத் சமமாக திருவாய்மொழி பாடினாரோ, அவ்வாழ்வாரே வகுடாபரணர் வணங்குகிறேன்னு சொல்ற முடியும். அப்ப மறைகளை 1000 பாட்டாக, இனிய ரசமான பாட்டாக. இது தொண்டர் அமுதமா இருக்கு. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம்னு சொல்றோம். பக்தர்களுக்கு அமிர்தமான பாசுரம் இல்லையும். அதனால தமிழால் செய்தற்கு உலகில் வரும் செய்து ஷடகோபன். இந்த தமிழ் வேதாந்தத்தை தமிழாக்கி கொடுக்கறதுக்காக லோகத்துல வந்திருக்கிற சுவாமி நம்மாழ்வார். ஷடகோபனை ஷடம்னா வாயு. அப்ப பிறக்கரிச்சே நம்மள ஒரு வாயு மூடிக்குமா. அதனாலதான் இருக்கிற கொஞ்சம் ஞானமும் போயிடுறது. உள்ள இருக்கும் கர்ப்ப காலத்துல கொஞ்சம் ஞானம் இருக்கும். அந்த ஞானத்தோட 7ஆம் மாசத்துல பகவானுக்கு கை கூப்புமா. இந்த குழந்தை உள்ள கர்ப்பம் இருக்கு, அது கையை கூப்பி பிரார்த்திக்கிறது. கொஞ்சம் அடியனை இங்க இருந்தே திருவடி சேர்த்துனுட்டா தேவையில்லை, இந்த லோகத்துல பிறக்க வச்சியானா அது தலைகீழ பிறந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேண்டாமேனால் அந்த சமயத்துல வர்ற ஞானத்தை மழுங்கடிச்சுடுறார் பெருமாள். ஷடங்கிற வாயு அதை மூடினுடும். அதோட தப்பிக்க தெரியாத நாம போராடுறதுதான் 80 வயசு. இவர் 80 வயசு என்ன சுவாமி சாதித்தார்னா ஆங்கிலத்துல சொல்லலையோ, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்னா சாதிச்சிருக்காருவா. என்ன சாதித்தார்? அந்த வாயுவை போக்கினாரானால் அதெல்லாம் ஒண்ணுமே போக்கல. அவர் முதல்ல அந்த வாயு மூடிட்டு இருக்குன்னு தெரியலையே. நமக்கு தெரிஞ்சிருந்தானா போக்கணுமா இல்லையான்னு சொல்ல போறப்போ, வாயு மூடுறதுன்னு தெரிஞ்சு கர்ப்பத்திலேருந்து வெளியில வரச்சவே தன்னுடைய திருவடிகளால அந்த ஷடங்கிற வாயுவை எட்டி உதச்சாராம் ஆழ்வார். அதை கோபிச்சிருந்ததுனாலதான் ஷடகோபன் சொல்றோம். ஷடாரி, ஷடஜித்து, ஷடத்விட்டு, இது இத்தனை வர்றதுக்கு காரணம் அந்த கோபம். யார்கிட்டையும் கோபம் இல்லை அவருக்கு, அந்த எதிர்த்து வந்த வாயுவின் இடத்துல கோபம். அதனாலதான் முதல் நாள்ல இருந்தே அவருக்கு பிரம்ம தரிசனம் கிடைக்கிறது. நமக்கு கிடைக்காது. அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில வரைச்சே தலை வெளியில வரணும், கால் பின்னாடி வரணும். பாகவத்துல சொல்றார், கபிலர் முனிவர் தன் தாயார் தேவகூதிக்கு உபதேசம் பண்ணாரோ இல்லையோ, அந்த இடத்துல எப்படி எல்லாம் முதல் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம் நம்ம உடம்பு எப்படி கர்ப்பத்துக்குள்ள வளர்றது, கிருமி கீட்டங்கள்லாம் லட்சத்துக்குள்ள எப்படி துன்பப்படுறோம். அம்மா கொஞ்சம் உரைப்பா சாப்பிட்டுட்டா இதுக்கு எரியும், அம்மா கொஞ்சம் உப்பு கூட சாப்பிட்டுட்டா இதுக்கு கரிக்கும், இப்படி எல்லாம் பாடு. சரி, உள்ளதான் பாடா இருந்ததே, வெளியில விசாலமான லோகம் சார், இனிமே கஷ்டமே இல்லை. உள்ள இருக்கிறச்சேதான் எல்லாம் கஷ்டம், வெளியில வந்துட்டா கஷ்டமே இல்லைன்னா வெளியில வர்றச்சேவே தலகுப்புற விடலானது. ஏன்னா தலைதான் வெளியில வருது, கால் வெளியில வந்துடுத்து கூப்பிட்டு வரணும் ஆளை போய், ஏதோ சரியில்லை சுவாமி உடனே ரண சிகிச்சை பண்ணணும், தலை வரமாட்டேங்கிறது, தலை வெளியில வந்துடுத்து. அப்ப விழர்ச்சே தலகுப்புற விழுந்தானோ இல்லையோ. சுவாமி சதாபிஷேகம் வரைக்கும் என்ன பண்ணிருந்தார்? தலகுப்புற விழுந்தவர் நிமிர்ந்து நிற்க முயற்சி பண்ணிருந்தார். இவ்வளவுதான் அவர் பண்ணதே வாழ்க்கை முழுக்க. இப்ப அட்டத்து பூர்த்தி சதாபிஷேகம் ஆயிடுத்து என்ன சுவாமி பண்ணிருந்தால், இல்ல பிறந்தன்னைக்கு தலகுப்புற விழுந்தேன், எப்பவான்னு நிமிர முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நிமிர்ந்தால் பரமதம் போயிடலாம், நிமிரலே திரும்ப தலகுப்புற வெள்ளத்துக்கு போயிடலாம். இவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கையில நடக்கிறது. இப்போ அதை தெரிஞ்சுட்டார் ஆழ்வார்கள்லாம். இப்போ விழர்ச்சியை விழுந்திருக்கோம், நேரம் நிமிர்ந்து நின்றுடுவோம் என்று பகவத் தியானத்திலே இருந்து ஷடகோபனை பாக்கியர்கள் குதிஷ்டிகளாகிற ஷட்டர். இப்ப சொல்றது வளர்ந்த பிற்பாடு யார் ஷட்டர்கள்? வேதத்தை இல்லைன்னு சொல்றவா, வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்றவர்கள் பாக்கியர்கள் குதிஷ்டிகள். அப்படிப்பட்டவாழ கோவிச்சதவர். அப்ப ஷட புத்தி இருக்கிறவாழ ஷட்டர்கள்ன்றார். ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர். அந்த நம்மாழ்வாரை தன்னுடைய சிந்தனையில் எப்போது வைக்கிறதுக்கு ஏற்ற ஆனந்தப்பட்ட பெரியவர்.
பெரியவர்ங்கிறதுனாலே அதை வச்சிருக்கிற யாரையும் குறிக்கலாம், அல்லது மதுரகவி ஆழ்வாரை விசேஷித்து குறிக்கலாம். பெரியவர் சீரை அந்த மதுரகவி ஆழ்வாருடைய வைபவத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய குணங்களை, அவருடைய ஆச்சாரிய நிஷ்டையை உயிர்களெல்லாம் உய்வதற்கு உதவும் ராமானுஷன். மதுரகவி ஆழ்வாருடைய நிஷ்டையை பார்த்தீங்களா, அதை பார்த்துதான் நம்ம நடந்துக்கணும். என் ஊருக்கே உபதேசம் பண்ணிருக்கிற ராமானுஷன் எம் உறுதுணை. அவர் தான் நமக்கு எப்போதும் துணையாக நிற்பவர். இனி பாசுரார்த்தம் பார்க்கலாம். மதுரகவி ஆழ்வாருடைய நிஷ்டையை உணர்த்தினவர், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் சாதிக்கிறார். நமக்கு கிடைச்ச பெருமை என்ன? இப்போ தென்னரங்கன் திருவரங்கன் திருப்பதியே இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். வடகோடு வாழ்ந்தாலும் தென்கோடு சாய்ந்தாலும். இனிமே வடக்கு வாழறது தெற்கு தேயறதெல்லாம் கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். ஸ்ரீரங்கத்துல வாசம் கிடைச்சுடுத்து, 4000 பாசனம் கிடைத்தது, மதுரகவி ஆழ்வாருடைய நிஷ்ட கிடைத்தது, சுவாமி அனுகிரகம் கிடைத்தது. அத்தோட போரும் இருந்தார்களோ இல்லையோ, அதைத்தான் இங்க மதுரகவி ஆழ்வார் பெருமையை எய்தற்கு அரிய மறைகளை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய மறைச்சு மறைச்சு பொருள் சொல்லக்கூடிய வேதங்கள் 1000 இன்தமிழால் அந்த வேதங்களை 1000 தமிழ் பாசனங்களாக பாட வந்தவர். இன்தமிழ்ங்கிறது ஆகுபெயர். தமிழால் பாடினார்னால் தமிழ் பிரபந்தத்தாலே பாடினார். இன்தமிழ்ங்கிறதுனாலே இது எல்லாருக்கும் அதிகாரம். இப்ப வேதம்னு சொன்னா இன்னாருக்கு தான் அதிகாரம். ஆனா ஆழ்வார் பாசுரத்துக்கு எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு. யார் வேணா சொல்லணும் இல்லையோ, இனிமையாம இருக்க சொல்றதுக்கே நல்லா இருக்கு. அர்த்தமெல்லாம் அப்புறம் சொன்ன ஒரு 10 பாட்டு நீங்க மட்டும் சங்கத்தை சொல்லி கத்துன்னு வாங்கலேன் வந்துட்டு அது ஒரு தடவை சொல்லி பாருங்க. நம்ம கொஞ்சம் ஆளே பிடிக்க முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லி பார்த்தேன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறத வாயை பார்த்து இத்தனை நாள் என்ன பாடுபட்டேன் தெரியுமோ. நல்ல வேலை இனிமே அந்த கட்டம் இல்லை. நான் 10 பாட்டு தெரிஞ்சுட்டேன். அவ சொல்றச்சே நானும் சொல்ல போறேன். என் வாயை இன்னொருத்தன் பார்த்தான் சுவாமி. அதுதான் எனக்கே இப்ப பெருமை. இப்போ அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறோம் இல்லையோ. அப்படி சொல்ற அர்த்தம் ஒன்றும் பெருசா புரிஞ்சிருக்காது. அதற்கு இருக்க அனுஷ்டானம் இருக்க வேண்டாம். ஆனா அந்த பாட்டினுடைய இனிமை இருக்கு. சொல்ல சொல்ல ரசிக்க வைக்கிறது இல்லையோ. பாசனம் வேண்டாம், அர்த்தமே வேண்டாம், பாட்டுல இருக்கிற இசையே போரும்னு உதவியாளர் சாதிக்கிறார். நாவினால் நவி சின்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெம்மையே தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனேன். உலகம் முழுக்க பாட்டோட இசைய பாடின்றதுனாலே போரும். ராமாயணத்தை பத்தி சொல்லுவா, பாட்டே கேயேச்ச மதுரம், ரொம்ப மதுரமானது. லவகுஷர்கள் போய் ஊர் முழுக்க பாடினாலும் கேட்க கேட்க ஆனந்தம் கொடுக்கும். தொண்டர் கமுதமாக இருக்கும். கேட்டாரார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. திருவாட்டாத்து பாசுரத்திலே நம்மாழ்வார் சாதிக்கிறார். வாட்டாற்றான் அடிவணங்கி மாஞாலம் பெறப்பெருப்பான் கேட்டாயே மடநெஞ்சே நெஞ்சே கேள். திருவாட்டாற்று பகவானுக்காக 10 பாட்டு பாடினேன். இந்த பாட்டை நான் எப்ப சொன்னாலும் தேவர்கள் கூட போருங்கிற புத்தி வராமல் ஆழ்வார இன்னொரு தரம் பாடும் என்று திரும்ப திரும்ப பாட சொல்றாருன்னா பாட்டு எவ்வளவு நன்னா இருந்திருக்கணும். அதனாலதான் இன்தமிழ்னு சாதிக்கிறார். எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் வேதம் சொன்ன என்ன அர்த்தத்தை நம்மாழ்வார் தமிழ் படுத்திட்டார். உயர்வர உயர் நலமுடையவன், பகவான் குணமுடையவன் அப்படிங்கறத சுலபமா சொன்னார். துயரரு சுடரடி, அவர் திருமேனி உடையவர், விக்கிரகத்தோடு இருக்கிறவர், ரூபம் இருக்கிறவர் என்று 2வது சொன்னார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அத்தனை தேவதைகளாலும் வணங்கப்படுபவர், யாரும் வணங்கும் பெருமை படைத்தவர் என்று கூறினார். வேர் முதலாய் வித்தாய், அவர்தான் உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் அனைத்துக்கும் என்று கூறினார். எல்லாவற்றையும் ஒரு நாள் விழுங்குகிறார். எல்லாம் தன் தாளும் தோளும் சமனில்லாத பரபரப்பி பார்க்கடல் கடைவதும் அவர். அந்த கடலடத்தையும் அடைத்து தானே அணை கட்டினதும் அவர். அந்த கடலை உடைத்ததும் அவர். உலகத்தெல்லாம் வயிற்றிலே வைத்து காப்பதும் அவர். முடிஞ்சு போச்சுன்னா உழுந்து ரட்சிப்பதும் அவர். என்னென்ன சம்ஸ்கிருத வேதாந்த சொல்லித்தோ அவர் தனியா இருக்கிறார். நின் ஆதிப்பிரான் நிற்கும் அத்த தெய்வம் நாடுதிரே, அனைத்தையும் படைப்பவர் காப்பவர் ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனிமுதல் எம்மான் சிவையன் திருவின் மணாளம் என்னுடைய சுடலுடானே. இது இத்தனை யாருன்னா திருவின் மணாளம். அந்த பெருமாள் தான் திருமால், அவரே சியப்பதி என்ன அனைத்தையும் எடுத்துரைத்தாரோ இல்லையோ. சம்ஸ்கிருதம் கட்டப்பட்டு புரிய வைக்க பார்த்ததே ஆழ்வார் எளிதிலேயே புரிய கொடுத்தார். 1000 இந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் ஷடகோபன். அப்படி நடைவிளங்கு தமிழ் மாலையாக ஊர்ல பாடினவர். உலகில் வரும் ஷடகோபன் அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யா கர்மயோனையா ஆவிரிஞ்சாதி மங்களம் என்றும் இருள் தருமா ஞாலம் என்றும். இந்த லோகத்துக்கு வர்றதுக்கு யாரும் விருப்பப்படலை. ரொம்ப தாழ்ந்த இடம். ஆனா நம்மளை ஏது தூக்கி விடணுங்கிறதுக்காக உலகில் வரும் ஷடகோபன். அவர் உயர்ந்த இடத்துல இருந்தா கூட தன்னை தாழ்விட்டுக் கொண்டாலும் வரும் ஷடகோபனை
நித்திய சம்சாரிகளா நாம் இருந்தா கூட கவலைப்படாம நமக்கு உபதேசித்து, உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சொல்லிட்டு தான் போவேன் என்று உபதேசம் பண்ணாரோ இல்லையோ, அந்த சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர். நம்மாழ்வாரை எப்போதும் திருவுள்ளத்துல வைத்து அவர் பாசுரங்களை மதுரை பட்டணத்துக்கு எடுத்துன்னு போய் அங்க இருக்கிற பெரிய சங்க நூல்கள், சங்கப்புலவர்களுக்கு நடுவிலே ஆழ்வார் பாசுரத்தை அரங்கேற்றம் பண்ணி மத்த புலவர்கள் எல்லாராலும் நம்மாழ்வார் கொண்டாடும்படிக்கு பண்ணினவர் மதுரகவி ஆழ்வார். அருள் கொண்டாடும் அடியவர் என்பது அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான்னு சொல்லுவேன். அத போல எல்லா இடத்துல நம்மாழ்வார் புகழை பரப்பின மதுரகவி ஆழ்வார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு மதுரகவி ஆழ்வாரே சொல்றார். வேதத்தினுடைய கட்டமான அர்த்தங்களை எல்லாம் என் உள்ளத்துல நிற்கும்படிக்கு எங்க நம்மாழ்வார் பாடி கொடுத்தார். அதனாலதான் உள்ளத்தில் நிற்கிறதே, நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், உள்ளத்திலே பெய்தற்கிசையும் பெரியவர் என்று அவரையே தன் உள்ளத்துல வச்சிருக்கிற மதுரகவிகள். மதுரகவி ஆழ்வார் பெருமையே மற்ற எல்லாரும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பாளாம். அப்படின்னா பெருமாளையும் சேவிச்சுப்பா, ஆச்சாரியனை சேவிச்சுப்பா. மதுரகவி இதுக்கு அதெல்லாம் பொருள். இப்போ ஆச்சாரியனை சேவிச்சா போறாது. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் உடையவர் சன்னதிக்கு போய் தீர்த்தம் வாங்கிட்டு முதலியாண்டான் வாங்கிட்டு வந்துருவா. மேல ஒண்ணும் பெரிய பெருமாள் பெரிய விராட்டாலும் சேவிக்க போக மாட்டான். போக முடியல. இப்போ ஒரே கூட்டமா போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்படி முடியவும் இல்லை, போகிறதுக்கு இவாளுக்கு விருப்பம் இல்லை. இப்போ நல்லதா வச்சு போறது இல்லை. போய் இதை மட்டும் வாழ்ந்துட்டோம்னால் எல்லாரும் அவருக்குள்ள அடக்கம்தான். எண்ணி வார்க்காலும் பெய்தற்குறையில் வரும் யஸ்மாத் ததுபதேஷ்டாசோ தஸ்மாது குருதரோ குரு அர்ச்சனீயஸ்ஸ வந்தியஸ்ச. குரு எப்படி பகவானையே குருதான் நமக்கு கொடுக்கிறபடியால் அவர் வணங்கத்தக்கவர், விரும்பத்தக்கவர், போற்றத்தக்கவர். நாளை நம்மாழ்வாரை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் மதுரகவி ஆழ்வார். அந்த பெரியவரை, அந்த பெரியவருடைய சீரை உலகமெல்லாம் உய்வதற்காக, சீரைனா மதுரகவி ஆழ்வாருடைய சீர், மதுரகவி ஆழ்வாருடைய குணம், ஆச்சாரிய நிஷ்டை. ஆச்சாரியனேதான் நமக்கு அத்தனையும் நின்றாரே அந்த மதுரகவியார் மாறன் சடகோபன் மண்குருகூர் ஏது வாழ்வாம் நேர்த்தும் மதுரகவியாரம்மை ஆழ்வார் அவரே அரண். நம்மாழ்வார் தான் நமக்கு சுவாமின்னு உலகமெல்லாம் பரப்பின மதுரகவிகள். அவருடைய வைபவத்தை ராமானுஜர் எல்லாருக்கும் கூறினார். ஆழ்வாரே சாதித்தார் போலையும் துன்புற்ற மதுரகவி தோன்ன காட்டும் தொல்வழியே நல்வழி. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். துன்பமே அற்ற மதுரகவி ஆழ்வார் காட்டும் தொல்வழி நமக்கு நல்வழி. மதுரகவி ஆழ்வார் காட்டும் தொல்வழினா ஆச்சாரியாபிமானம், ஆச்சாரிய நிட்டை. அதைத்தான் நாம நல்வழியாக கொள்ள வேண்டும். உயிர்கள் எல்லாம் உயிர்தற்கு உதவி ராமானுஜனின் உறுதுணையே. எல்லா உயிர்களும் உய்வடைவதற்காக, உஜ்ஜீவனம் அடைவதற்காக. என கர்ம ஞான பக்தி யோகம் எல்லாம் பண்ணி இவன் என்னைக்கு உஜ்ஜீவனம் அடைகிறது? ஆச்சாரியன் திருவடின்னு பற்றினாத்தான் இவனுக்கு உஜ்ஜீவனம். அதனால உயிர்கள் எல்லாருக்கும் ராமானுஜர் எடுத்துரைத்தார். உதவுமி ராமானுஜன் திருமந்திரார்த்தத்தை உபதேசிக்கிற வேளையில் அதுல இருக்கிற நமகாங்கிற சப்தத்துக்கு பகவானுக்கு அடியவன்கிறத விட பாகவதனுக்கு அடியவன் விடாம சொல்லுகிறார் ராமானுஜர். அதனால இப்ப ஆச்சாரிய அபிமானத்தை எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? திருமந்திரார்த்தத்தை உபதேசிக்கிறார். ஓம் நமஹா நாராயணாய. அதுல நமஹான்னு சொன்னா பகவானுக்கு அடியவன் மட்டும் நினைச்சுக்காதே, பாகவத பக்தன் ஆச்சாரிய பக்தன் தெரிஞ்சுக்கோ. என்ன நமக்கு சொன்னார்? ராமானுஜனின் உறுதுணையே. அவர் தான் எனக்கு சகாயபூத பெரியவர் மதுரகவி ஆழ்வார். அவருடைய சீயரை உயிர்கள் எல்லாரிடத்திலும் எடுத்து கூறிய ராமானுஜனை நாம் பற்றுகிறோம். இப்ப நம்மாழ்வார் பற்றினார் மதுரகவிகள், மதுரகவிகளை பற்றினார் ராமானுஜர். நம்ம என்ன பண்ணலாம்னா இவரை பற்றிக்க வேண்டியதான். நமக்கு நேரம் அங்க போக முடியாது. இவர்கள் மூலமா சங்கிலி தொடராகத்தானே போயாக வேண்டும். அத்தோட 18ஆம் பாட்டு முற்றிற்று. எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்குலையில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்குதவும் ராமானுஜனின் உறுதுணையே. இத்தோடு இருக்கட்டும். மேலே சொல்ல வேண்டியவர்களை நாளை காலை 7 மணிக்கு, நாளைக்கு நேரம் கழித்தில்லை, நாளைக்கு 7 மணிக்கு, 7 மணி வேலைக்கு போகணுமே, 7 மணிக்கு வந்தா இது ராமானுஜம் தந்தாதியா அப்படின்னு பார்க்காமல் ஒரு 3 நாள் மட்டும்தான். அதனால அவசியம் எல்லாரும் பாக்கி நாட்களும் வந்து ராமானுஜர் 1000க்கு 6 ஏதோ பண்றது கிட்ட நம்மால இந்த மூலையில உட்காந்து பண்ண முடிஞ்சது ஒரு 10 பாட்டான்னு கேட்கிற மூலியம். அந்த அளவாவது அவசியம் எல்லாரும் பங்கு கொள்ளணும் என்று பிரார்த்தித்து ஸ்ரீமன் மகாபூதபதே ஸ்ரீமத் கேசவ யஜ்ஜனா காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம்னு சொல்லி அமைக்கிறேன். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜரம் அசீஷமத். வேத வேதாந்தங்கள் பிரம்மத்தை பற்றியும் ஆத்மா பரமாத்மாக்களுக்கு உண்டான
உறவை பற்றியும் வெகு விளக்கமாக கூறி வந்தவை. மேலோட்டமாக பார்த்தால் வேதாந்த வாக்கியங்களுக்குள் சில முரண்பாடுகள் இருக்கிறா போலே தோற்றும். ஆனால் உண்மையில் அம்முரண்பாடுகள் கிடையாது. அவை அத்தனையும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்ல வந்தவை என்பதை பகவத் ராமானுஜர் தான் எழுதின ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம் முதலான கிரந்தங்களில் பறக்க பேசினார். இதெல்லாம் சுவாமிக்கு எளிதில் எழுத வருவதற்கு காரணம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களே என்பது பூர்வாச்சாரியர்களின் திருவுள்ளம். ஓர்புறம் ஆழ்வார்களின் தமிழ் பிரபந்தத்தையும் மற்றொரு புறம் வேதாந்தத்தையும் கொண்டு அழகான ஒரு திருவிளக்கை ஏற்றினார் ராமானுஜர். ஆகவே அவருடைய பெருமையை நாம் அனுபவிக்க போகும்போது முன்னோர்களான ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அவர்கள் வைபவத்தோடு சேர்த்தே அனுபவிக்க வேணும் என்றுதான் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜனுத்தந்தாதிங்கிற பிரபந்தத்தை அனுகிரகித்தார். 108 பாசுரங்கள் கொண்டது இப்பிரபந்தம். அதிலே முதல் பாசுரத்திலிருந்து 7வது பாசுரம் வரை அவதாரிகை முன்னுரை, அடுத்து 8வது பாசுரத்திலிருந்து 19வது பாசுரம் வரை, 8வது பாசுரத்திலிருந்து 19வது பாசுரம் வரை 12 பாசுரங்களாலே ஆழ்வார்களுடைய திருவடியை பற்றினவர் ராமானுஜர் என்று சொல்லி வருகிறார். 20ஆம் பாசுரம் 21வது பாசுரம் ஆச்சாரியர்களான நாதமுனிகளையும் ஆளவந்தாரையும் குறிப்பிட்டு அவர்கள் திருவடிகளை பற்றினவர் உடையவர் என்று கூறுகிறார். இப்ப நாம பார்க்க வேண்டியது 19வது பாசுரம். 18ஆம் பாட்டால் மதுரகவியாழ்வாருடைய திருவடிகளில் பிராவண்யமே வடிவெடுத்தவர் சுவாமி என்று பார்த்தோம். எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்குறையில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிறையும் ஈசையும் பெரியவர் என்று மதுரகவியாழ்வாரை கூறி அவர் திருவடிகளையே ராமானுஜர் பற்றினார்ங்கிறத பார்த்தோம். அதனாலதான் சரமபர்வ நிஷ்டை, ஆச்சாரிய அபிமானத்தை பற்றி ராமானுஜரால் அவ்வளவு பேச முடிந்தது. இனி இப்ப பார்க்க வேண்டியது 20வது 19வது பாசுரம். நமக்கு ஐஸ்வர்யமோ, மாதாவோ, பிதாவோ, புத்திரனோ, பந்துக்களோ, ஆறாது இருப்பவர்களோ, இவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன நன்மை செய்வார்களோ அதத்தனை நம்மாழ்வாருடைய பாசுரமே தனக்கு செய்கிறது. ஆழ்வாருடைய திருவாய்மொழிதான் தனக்கு தந்தையும் தாயும் குருவும் அனைத்தும். செல்வமே அதுதான், உற்றாரே அதுதான், உறவினரே அதுதான். இதுல ஒரு சந்தேகம் வரும். மாதா ரட்சிப்பார், பிதா பிரியத்தோடு, மாதா நம்மை பிரியத்தோடு நடத்துவாள், பிதா ரட்சிப்பார், ஆச்சாரியன் உபதேசிப்பார், பணம் கஷ்டம் வந்தா காப்பாற்றும், பந்துக்கள் எல்லாம் இடுக்கன் கஷ்டம் வந்ததுன்னா ரட்சிக்க வருவார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணுவாளே, இதெல்லாத்தையும் போய் திருவாய்மொழி பண்ணுமா? மாதா செய்யற பிரியத்தை திருவாய்மொழி செய்யுமா? பிதா செய்யற ஹிதத்தை ரக்ஷணத்தை திருவாய்மொழி பண்ணுமா? அது ஒரு பாடல் தொகுப்பு தானே, அது போய் இது எல்லாத்தையும் பண்ணுமா என்று கேட்டு அப்படி நினைக்க வேண்டாம். மாதா பிதாக்கள் கைவிட்டவன்றும் என்னைக்கா இருந்தாலும் ஞானமும் பக்தியும் தான் ரட்சிக்கும். ஏன்னா அதனால் ஆனந்தப்பட்ட பகவான் நம்மை ரட்சிக்கிறார். பகவானுக்கு எப்ப ஆனந்தம் வரும்? நம்ம கிட்ட ஞானமோ பக்தியோ இருந்தால், பாகவதர்களிடத்துல பிரதிபத்தி பிரேமம் இருந்தால். அதெல்லாத்தையும் தந்தை தாய் சொல்லி கொடுக்கறதா தெரியல, பணம் சொல்றதாவும் தெரியல. நமக்கு எப்படி பகவானிடத்திலையும் பாகவதாள்கிட்டையும் பக்தி வரும்? பள்ளிக்கூட படிப்பிலையா சொல்லித்தரா? கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லிக் கொடுப்பாளா? பெற்றவர்களே சொல்லிக் கொடுக்கிறாளா? இல்லை. அந்த வழக்கமே இல்லாத படுத்து. அப்ப அதை எதிரிடத்திலேருந்து தெரிஞ்சுக்க முடியும்னால் ஆழ்வாருடைய பாசுரம் தான் இது இத்தனை நமக்கு சொல்லும். அதனால அதுவே எனக்கு எல்லா உறவும் என்பதைத்தான் இந்த பாட்டுல சொல்றார். உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமேயன் நின் நிலத்தோர் அரிதர நின்ன விராமானுஷன் எனக்காரமுதே. ராமானுஜர் எனக்கு அமுதம், ஆர் அமுதம், ஆறாத அமுதம்.
அமுதத்தை குடித்தால் சாகாவரம் கெட்டும். ஆனா ராமானுஜர் என்னும் அமுதத்தை குடித்தால் இனி பிறக்கவே தேவையில்லாமல் பகவானுடைய திருவடிகளையே அடைவோம். இனி பதபதார்த்தம் என்னான்னு பார்ப்போம். உலகத்திலேயே பிரசித்தமா இருக்கிற ராமானுஜர், அந்த எம்பெருமானார் ராமானுஜரே தனக்கு நிரதிசய போக்கியர். அவர் தான் எல்லா விதத்திலையும் எனக்கு அமுதத்தை போல இருக்கிறவர். எப்படி? உரு பெரும் செல்வமும், உரு ரொம்ப பெருசு, பெரும் செல்வம் நமக்கு உற்ற செல்வம்ங்கிறார். செல்வத்தை நிஜமா கொண்டாடி இருக்கார். கொண்டாட மாட்டாளே வாழ்நாள் நாம எவ்வளவு கொண்டாட்டமா நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு முதல்ல நான் ஒத்துக்கிறேங்கிறார் அவர். நீங்க இப்ப எப்படின்னு செல்வத்தை நினைச்சிட்டு இருக்கணும் இல்லையோ அத்தனையும் ஒத்துனுட்டு அது அத்தனையும் ராமானுஜன்கிறதான் புரிய வைக்கிறார். அது அத்தனையும் திருவாய்மொழின்னு சொல்றார். இப்ப இதுல என்ன ஆயிடும்? செல்வத்துக்கு பெருமையே கிடையாது அப்படின்னு ஒரு திரஸ்கரிச்சுட்டு ஆரம்பிச்சுங்க. அது ரொம்ப தாழ்ந்தது அப்படின்னு திருவரங்கத்தை வந்து நான் நிரூபிச்சுட்டு அதுதான் ராமானுஜருக்கு திருவாய்மொழி போலேன்னு சொன்னால் அப்ப தாழ்ந்தது திருவாய்மொழின்னு அடையாதா? சொத்த தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு திருவாய்மொழின்னு சொல்ல போனால் அதைத்தான் எப்படியுமே நீ பிரயோஜனம் இல்லைன்னு. அதே போல திருவாய்மொழியும் பிரயோஜனம் இல்லையான்னு கேட்டுட்டா நம்ம அபிப்பிராயத்துல சொத்துக்கு எத்தனை பிரயோஜனம்னு நினைச்சிருக்கீங்களோ அப்படின்னு ஒத்துக்கணும்னா முதல்ல நம்ம கூற்ற ஒத்துண்டாகணும் இல்லையோ. அதனாலதான் உரு பெரும் செல்வமும் போட்டுட்டார். ஒத்துண்ட பிற்பாடு ஆனால் அது அத்தனை நன்மையை நீங்கள் நினைத்திருக்கிற செல்வம் கொடுக்க போறது இல்லை, நான் சொல்ற செல்வம் தான் கொடுக்கும் அப்படிங்கறதான் நமக்கு புரிய வைக்க போறார். உரு பெரும் தன்னை யாருன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே பணம் வந்த அப்புறம் தானே. நேத்திக்கெல்லாம் ஒரு மாதிரி பழகிருந்தாரு, இன்னைக்கு வேற மாதிரி பழகிறாருன்னால் இது விக்ரமாதித்தன் சிம்மாசன் மாட்டம். ஏறி உட்காண்டா வேற மாதிரி பேச வைக்கும், இறங்கி விட்டா வேற மாதிரி பேச வைக்கும். சொத்து பத்து கையில இருந்ததுன்னா பேச்சு வேறையா இருக்கும். அப்ப தன்னை இன்னார்னு புரிய வைக்கிறதா ஹிதம் பண்றது, பிரியமானதை பண்றது. எப்ப ஆபத்து வந்தாலும் அது இருக்குன்னா தெம்பா இருந்துடுறோம், இல்லைன்னா கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் செல்வமும், சின்ன செல்வம் இல்ல பெரும் செல்வம். இவர் பெரும் செல்வம்னால் 10 கோடி 100 கோடி சொல்ல மாட்டார். இவர் அபிப்பிராயத்துல பெரும் செல்வம்னால் பிரம்மா பதவி, சத்தியலோகத்துல பிரம்மாவனுடைய பதவி வரைக்கும் வெறும் செல்வம் ஐஸ்வர்யம்னு தான் இவா பாஷை. நம்ம நினைக்கிறது இந்தூர்ல பணக்காரனா இருந்த ஐஸ்வர்யம் மட்டும். ஆனா இதெல்லாம் ரொம்ப சின்ன சமாச்சாரம். நான் சத்தியலோக பதவியே ஒத்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் அதுவும் கொடுக்காததை திருவாய்மொழி கொடுக்கும். ஏன்னா அங்க போனாலும் திரும்பி வரப்போறே, திருவாய்மொழியை பற்றினா திரும்பி வரமாட்டானே. அதனாலதான் உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும். தந்தை பிதா, பிதா எப்போதும் நமக்கு ஹிதத்தையே நடத்துவார், தாய் பிரியத்தை நடத்துவார். தந்தை கொஞ்சம் குச்சியை கையில வச்சுட்டே இருப்பார், தாயார் சக்கரமங்கல் தட்ட கையில வச்சுட்டே இருப்பார். அப்ப பிரியத்தை நடத்த போறா, ஹிதத்தை நடத்த போறா. ரெண்டு வேணும் இல்லையும். தாயும் மாதாவும் உயர் குருவும் சதாச்சாரியனும் நல்ல ஆச்சாரியனும் வெறிதரு பூமகள் நாதனும். இந்த படிக்கட்டவர் ஏறினதுதான் ரொம்ப ஆச்சரியம். பகவானாகவே இருந்தாலும் அப்ப தந்தையோ தாயோ ஆச்சாரியனோ சொத்தோ பத்தோ இவ்வளவு ஏன் இறைவனாகவே இருந்தாலும் அவரும் சேர்த்து என்ன நல்லது பண்ணுவாரோ அதையும் திருவாய்மொழிதான் நமக்கு செஞ்சது என்ன ராமானுஜர் ஊர்ல புரிய வச்சிருக்கார். வெறிதரு பூமகள் நாதன். வெறிதரு பரிமளிதமான வாசனை கொண்டதான பூ புஷ்பம், பூமகள் புஷ்பத்தில் பிறந்தவளான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், நாதன் ஸ்ரீயப்பதி. வெறிதரு பூமகள் நாதன், புஷ்பத்துல பிறந்த மகாலட்சுமியினுடைய பதியான சிவன் நாராயணன். இப்படி சேர்க்கவே என்ன எடுத்துப்போ, லக்ஷ்மி என்ன செய்வாளோ லக்ஷ்மிநாதன் என்ன செய்வானோன்னு ரெண்டையும் சேர்க்கணும். போ வெறும் பகவான் பண்றது மட்டும் இல்ல, தாயார் நமக்கு என்ன பண்ணுவளோ, தாயார் நடிகை சொல்றது பெரிய விராட்டியார் தாயார், தாயார் என்ன செய்வளோ, ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் என்ன செய்வரோ அத்தையும் சேர்த்து திருவாய்மொழிதான் தனக்கு செஞ்சதுங்கிறார். வெறிதரு பூமகள் நாதனும். இது இத்தனை எது? மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. ஆழ்வார் மாறன் விளங்கிய சீர் நெறி பகவத் பிரசாதத்தாலே தமக்கு பிரகாசித்த. ஆழ்வார் விளங்கிய மாறன் விளங்கியன்னு இருந்தாலும் மாறனுக்கு விளங்கியன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல ஒரு ஒற்று போட்டு அந்த வேற்றுமை உருவு போட்டா தான் அர்த்தம் சரியா வரும். மாறன் விளங்கிய சீர்னால் மாறன் விளங்கியன்னு அர்த்தம் இல்லை, மாறனுக்கு விளங்கிய. பகவான் நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்து அர்த்தங்களை எல்லாம் விளக்கிறார். அப்ப பகவான் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த அர்த்தம் மயர்வர மதிநலம் அருளை பெற்று ஆழ்வாருக்கு விளங்கி சொல்லியும். அதனால மாறனுக்கு விளங்கிய சீர் நெறிதரும் பரபக்தி, பரஜான, பரமபக்திகள், சரணாகதி, இதெல்லாம் சீர் நெறி. பகவான் தான் நம்மாழ்வாருக்கு இது இத்தனை நெறிமுறைகளையும் சொல்லி கொடுத்திருக்கார். மாறனுக்கு பகவானுடைய நிருகேதுக கிருபையாலே விளங்கிய சீர் நெறியாகிற பக்தி முதலானவர்கள் எல்லாம் சீர் நெறிதரும். அதெல்லாம் அடையவே சொல்ற.
ஆழ்வாருக்கு தெரிஞ்சிருக்கிற பக்தி பிரபத்தி எல்லாத்தையும் எங்க சொல்லி வைத்தார்? திருவாய்மொழி சொல்லியது. அப்ப மாறனுக்கு விளங்கிய சீர்நெறிகளை தரும், நமக்கு கொடுக்கும் செந்தமிழ் ஆரணமே. தமிழில் இருக்க ஆரணம்னா வேதம், செந்தமிழ் ஆரணம்னா தமிழ் வேதம்னு அர்த்தம். ஆரணசாரம்னு சொல்லலையா? பரசமய பஞ்சுக்கரலின் பொறி பரகாலம் பனுவல்களே. ஆரணசாரம்னு சொன்னா வேதசாரம். நல்ல செந்தமிழ் ஆரணம்னு சொன்னால் தமிழ் வேதம் திருவாய்மொழியன்னு இந்நீநிலத்தோர், இந்த மகா பிருத்திவியில் இருக்கிற எல்லாருக்கும், நிலம் நீள் நிலம், இந்த பெரும் பிருத்திவியில் இருக்கும் அனைவரும் அரிகர நின்ற இதை தெரிந்து ஆனந்தித்து அனுபவிக்கும்படிக்கு இராமானுஷன் பெருமானார் என காரமுதே. அவர்தான் எப்போதும் என்னை விட்டு விலகாத அமுது, அடியன் எப்போதும் ஆனந்தித்து அனுபவிக்க கூடிய அமுதம் என்பது பதபதார்த்தம். மேல இப்போ ஆச்சரியமான சில அர்த்தங்கள் சாதிக்கிறார். ஐகுக ஆமுஷ்மிக சொத்தும் மாதா பிதாக்களும் சர்வவிதமான பந்துக்களும் பகவானும் சதாச்சாரியனும் அனைத்தும் திருவாய்மொழிதான் அப்படின்னு ராமானுஜர் இந்த ஊருக்கு உபதேசித்திருக்காரு. எப்படி தெரியுது? உருபெரும் செல்வமும், செல்வம் நமக்கு நிஜமா நல்லது பண்ணுமானால் பண்ணும். அதை சரியான விதத்துல செலவழிச்சோம்னா நல்லது பண்ணும். அதை வச்சுட்டே இருந்தோம்னாலோ தப்பான விதத்துல செலவழிச்சோம்னாலோ நல்லது பண்ணாது. அப்ப இங்க உருபெரும் செல்வமும்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்? தானம், தர்மம், யஜ்யம், சத்து என்றெல்லாம் பார்த்து செலவழிக்கிறானோ இல்லையோ நல்ல செல்வம். அப்படி அது இல்லாத படுத்தினால் வேதாந்த தேசிகன் சாதித்தார் போல தனஞ்சய விவர்த்தனம், தனமுதூட கோவர்தனம், சுசாதனம் அபாதனம், சுமனசாம் சமாராதனம் என்று சொன்னா போல. இது வைராக்கிய பஞ்சகத்துல சுவாமி சாதிக்கிறார். தேவபெருமானிடத்துல அவருக்கு ரொம்ப காதல். யாரோ ஒருத்தர் வந்தவர் வித்யாரண்யன் ஒருத்தர், நீ நம்ம ஊருக்குவா, பெரிய ஜமீன்தாரா இருந்திருக்கார், அவர் பண்டிதர், உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னா இவருக்கு வெறுப்பு. நீ என்ன எனக்கு கொடுக்கறது இப்ப காசு? இப்போ ஒருத்தர் தேவபெருமாளை சேவிச்சுட்டு வான்னார். அவன் போய் சேவிச்சுட்டு வந்தான். என்ன சேவிச்சே? பெரியவர் தேவபெருமாள் இருக்கா, ஏற்கனவே சேவிச்சிருக்கேன், நீ சொன்னீரேங்கிறதுக்காக போய் சேவிச்சுட்டு வந்தேன்னா. நீ ஏதோ பணம் தரேன் சொத்து இருக்கான்னு கேட்டியே. எங்கிட்ட நான் சேர்த்து வச்ச சொத்து கிடையாது, எங்க தாப்பனார் சேர்த்து வச்ச சொத்து கிடையாது, ஆனா எங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இருக்குதான். சுவாமி தேவரி, தாத்தா யாரு? இப்போ அதை நாங்க கேள்வியே பட்டது இல்லையே. உன் தாப்பனார் புரியுறது. தாத்தா ஆறுன்னு உலகத்துக்கே தாத்தா. உனக்கு அவர் தான் தாத்தா, எனக்கு அவர் தான் தாத்தா. பிரம்மா, சதுர்முக பிரம்மா தான் மொத்த பேருக்கும் பிதாமகர். சாதாரணமா பிதாமகர்னுட்டு பிரம்மாவையும் சொல்லுவோம், பீஷ்மரையும் சொல்லுவோம். பீஷ்ம பிதாமகர்னுட்டு. ஆனா பீஷ்மர் நம்மள படைச்சவர் இல்லை, அந்த விதத்துல பிதாமகர் இல்லை. ரொம்ப பெரியவர்ங்கிறதுக்காக இப்போ ஒரு கோஷ்டிலே யாரான் இருந்தா ரொம்ப நாளா இருக்காருன்னு வச்சுக்கார், தலைவரா போட்டுடுவா. அவர் ஒன்னும் செய்யல மாட்டார், ஆனா அவரை தலைவரா வச்சு விடுவார். அவரை பிதாமகர் இல்லைன்னா ஜாம்பவான்கிறவர். ஜாம்பவான் பிரம்மாவனுடைய புத்திரன். அப்ப பிரம்மாவுக்கே புத்திரனா அவர் தான் ஜாம்பவான் பிறந்தார். நாளைக்கு ஒரு தேசிகன் சாதிக்கிறார், தனமுதூட கோவர்தனம், எனக்கு நீங்க சொல்ற தனம் பிடிக்காது. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். ஹஸ்திசைலம்ங்கிறது வேழமலை. வேழமலைக்கு மேல இருக்கிற தனம் காஞ்சி வரதராஜன் தேவப்பெருமாள். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லமாம் என்று பெருந்தேவித்தாயார் சமேத பேரருளாள பெருமாள். அவர் தேவாதிராஜன் ஒரு பக்கம், பேரருளாளன் அதீத கருணையோடு இருக்கிறார் இல்லையா. அந்த பெருமாள் தான் எனக்கு தனம். இந்த தனத்தை நீ திருட முடியாது, கொள்ளக்காரன் திருட முடியாது, தீவிரவாதி எடுத்துன்னு போக முடியாது, எங்கிட்ட இருக்கேன்னு யாரும் பொறாமையும் பட முடியாது. ஒன்னு அசைக்க மாட்டாத தனம். தனம்னு ஒரு வார்த்தையை அவன் சொல்லிட்டான் இல்லையோ, அதுக்காக அவர் திரும்ப திரும்ப சொல்றார், தனமுதூட கோவர்தனம். தனஞ்சய தனமுதூட கோவர்தனம். கோவர்தனத்தை தன பத்தினே, கோவர்தனத்தை தூக்கி இருக்கிற கண்ணனை தனமாக கொண்டேன். தனஞ்சய சந்தனபூஷணம் தனம். தனஞ்சயன்னா அர்ஜுனனும் இல்லையோ, தனஞ்சய சந்தனம் தேர், சந்தன பூஷணம் தனம். அந்த தேருக்கு பெரிய அட்டிகை போட்டாப்புல இருக்காராம் கண்ணன். நம்மெல்லாம் வைரத்துல அப்படியே அள்ளா வச்சு 4 கட்டு 8 கட்டு 10 கட்டு வைர அட்டிகை போட்டுக்கிறோமோ இல்லையோ, அத போல தேருக்கு ஒரு வைரட்டிகை போட்டாப்புல கீதாச்சாரியர் முன்னாடி எழுதிருக்காரு. அவர் தான் நமக்கு தனம். சுசாதனம் அபாதனம், யாருக்கும் பாதிக்காத தனம். அதனால வேணும்னு அவன் ஒரு தரம் தனந்துக்கு இவர் திரும்ப 8 தரம் தனம் 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 தனம்னு சொல்லி, நீ சொல்ற தனமே இல்லை, நான் எத்தனை தரம் இப்ப தனம் சொல்லியிருக்கேன் பாரு, ஆனா இது நீ சொன்ன தனம் இல்லை அப்படின்னு வைராக்கிய பஞ்சகத்துல சாதித்தார். அதைத்தான் இங்க மேற்கூட உதாகரித்திருக்கார். சாகிஸ்ரீர் அமிர்தா சதாம் என்னும் க்ஷீணே புண்ணியம் அர்த்தியலோகம் விசந்தி என்னும். எப்பேற்பட்ட தனத்துக்கு இந்திரனுடைய சபைக்கு போனாலும் கொஞ்ச நாள் இருக்கும். புண்ணியம் பண்ணது போயிடுத்துன்னா தலகுப்புற பிடிச்சு தள்ளி விட்டுடுவான் இல்லையோ. போனா இங்கேருந்து யயாதி
யயாதி இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு போயிட்டு இந்திரன் தன் பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு திட்டம் போட்டா இவன் எப்படி குப்புற தள்ளி விடலான்னு வேணும்னு தப்பா ஒரு கேள்வி கேட்டான். யாரு நீ வாழ்ந்த காலத்துல சார்வபௌமன் யார்? கீழோகத்துல யயாதி ரொம்ப நாளா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கியே, யார ராஜா சார்வபௌமன் சொல்லுவான்னு கேட்டான். அவன் உண்மைதான் பேசி பழக்கம். அதனால என்னத்தான் அப்படித்தான் எல்லாரும் உண்மைதான், அவனைத்தான் எல்லாரும் கொண்டாடி இருந்தா சார்வபௌமன்னுட்டு என்னத்தான்னு சொன்ன உடனே இந்திரன் வேணும்னு திரிச்சு நீ உன்னை நீயே தற்புகழ்ச்சி பண்ணுட்டே, தற்புகழ்ச்சி பண்றது பெரும் குற்றம், அப்படி இருக்கிறவன் இந்திர பதவியில் இருக்க முடியாது, தம்சான்னு தள்ளி விட்டான். இவன் மாத்தி சொல்லியிருந்தா என்ன தெரியுமா இருக்கும்? பொய் சொன்னேன்னு தள்ளி விட்டுருப்பான். கேள்வியே அப்படித்தான். இப்போ இவன் ஆமான்னு சொன்னாலும் ஆபத்து, இப்ப இல்லேன்னு சொன்னாலும் ஆபத்து, ரெண்டுலயும் எப்படியாவது சிக்க வச்சு குத்தம் பார்த்து தள்ளணும். ஆழ்வார் சரித்திரத்தை சொல்லி சொல்றார், உங்ககிட்ட எப்படி குற்றம் இருக்குன்னு தேடுறான் இந்திரன். எதற்கு தெரியுமா? தள்ளுறதுக்கு. உங்ககிட்ட எப்படி குற்றம் இருக்குன்னு தேடுறார் என் ஆறாவூதம். எதுக்கு தெரியுமா? அவ்வளவு குற்றம் இருக்கவனு கொள்றது. அப்ப இவனை படைப்பாயா, அவனை போய் பற்றுவாயா? அதனால தனமுதூட கோவர்தனம் உரு பெறும். இதுல நமக்கு இப்படி சொல்றச்சே கூட பகவான் நிச்சய திருப்தியா இருக்கா. ஆமான்னா இந்த தனம் என்ன பண்ணும், அவர் தான் பண்ணும் என்று கூட நம்ம மனசு சமாதானம். ஆனா இந்த பாட்டு அதை பத்தினது இல்லை. இப்போ அப்பேற்பட்ட பகவானும் செய்யாததை திருவாய்மொழி தான் செய்யும் அப்படின்னுதான் ராமானுஜர் நமக்கு சொல்ல வந்துட்டு இருக்கார். நேர திருவாய்மொழி நமக்கு தெரியுமோ தெரியாதோ, அதை சொன்ன ராமானுஜரிடத்திலான பிரதிபத்தியோட இருக்கலாம் இல்லையோ. இது இருந்ததுன்னா அது கிடைக்க போறது, அது கிடைச்சதுன்னா அது கிடைக்க போறது. எப்பேற்பட்ட திருவரங்கத்தமதனார் பேசியிருந்தாலும், வடுகநம்பிகள் பேசியிருந்தாலும், இன்னைக்கவா அதே பரமதத்தில், அதே சீவை குண்டத்தில், அதே பெருமாளுக்கு தான் கைகர் பண்ணி ஆகணும். அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அவ ஆசையை வெளியிட்டுக்கிறார். எவ்வளவு தூரம் தங்களுக்கு உறுதி இருந்ததுன்னு. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் அண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம்பெற சிந்தி துய்மென். 4ஆம் பத்திரம் முதல் பாசுரத்துல நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஒரு சக்கரவர்த்தியா ஒரு வெண்கொற்ற கொடைக்கு கீழே உலகத்தை முழுக்க ஆண்டவனை கூட எனக்கு தெரியும். அவன் கூட நீர்க்குமிழி ஆட்ட 4 நாள்ல காண போயிட்டான். இப்படித்தான் நான் பார்த்திருக்கேன். நம்ம கூட சொல்லுவோம் இல்லையோ, உலகத்தையே தன்னுடைய ஒரு குடைக்கு கீழே ஆளணும்னு ஆசைப்பட்டார். ஏதோ 3/4 மணி வச்சிருந்தார், 1 மணி வச்சிருந்தார். இப்படின்னா சரித்திரத்தெல்லாம் படிக்கணும் இல்லையோ. இருக்கலாம்னா அவன் நினைச்சிட்டு இருக்கிற உலகம் நமக்கு தெரிஞ்ச சின்ன உலகம். ஆனா இவா சொல்லிட்டு இருக்கிறது 7-14 லோகம் சேர்த்து அண்டமண்டமா சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணித்தோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்னு பிரம்மா பதவியே இருந்தாலும் அதுவும் நீர்க்குமிழி போலத்தான் போகும். நித்திய மண்டலத்துக்கு ஒப்பாகாது செல்வமும். இப்படிப்பட்ட சொத்து. அதனால ஒரு சொத்தை இப்ப குறைச்சலா சொல்லல, ஓஹோன்னு தான் ஒத்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட சொத்தும் ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும். தந்தை நமக்கு ரொம்ப நிறைய பண்றார். மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம். மாதா பிதாக்கள் எவ்வளவு நமக்கு 100 பேர் 1000 தாய் தந்தையர்கள் சேர்த்து எவ்வளவு நல்லது பண்ணுவாளோ சாஸ்திரம் அவ்வளவு நல்லது பண்ணுவான். அந்த சாஸ்திரம் இப்ப எந்த ரூபத்துல வந்திருக்கு? திருவாய்மொழி ரூபத்துல வந்துருத்தோ இல்லையோ. அதனாலதான் 1000 மாதா பிதாக்களுக்கு சமம்னு திருவாய்மொழி சொல்லிட போறார். உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும். தந்தை செய்யறது சரி, தாயும் சரி. திராவிட வேதசாகரம் என்னும் எல்லாம் நமக்கு ஹிதத்தை நம்மாழ்வார் விடாம சொல்றார். வீடுமின் முத்தமும் வீடு செய்து உயிர் வீடுடையானடை வீடு செய்யுமே. தப்பு பண்ணாதீங்கோ. எதெல்லாம் நீங்க பிடிச்சிருக்கீழோ விடுங்கோ. கண்ணன் கடலின நண்ணும் மணமுடையீர் எண்ணன் நன்னாமம் திண்ணன் நாரணமே. ஓவோ உலகினது இயல்பே. இப்படி போயா நீங்க நடந்து போய் ஈன்னோன் இருக்க மனநீராட்டுகிறே. பகவான் காத்து நிற்கிறச்சே எங்கேயோன்னு போய் நின்று இருக்கீழே. இதெல்லாம் கொடு உலகம் காட்டேல். இந்த உலகம் இப்படி இருக்கக்கூடாது. நரகமாட்ட இருக்கு லோகம். மாறிவாங்கோ சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா நான் சொல்லாத இருக்க மாட்டேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு போட்டி மாட்டேங்கிறேன், சொல்றதுக்கு போட்டி எனக்கு நான் சொல்லாத போக மாட்டேன். என்ன எப்ப சொல்ல அனுப்பிச்சிருக்காரோ சொல்லிட்டு தான் போவேன்னு ஹிதமா சொல்லுவார். ஹிதமே சொல்லிட்டு இருந்தா பிள்ளை ஓடிப்படும். எப்பவுமே சரியாரு படின்னா இப்ப 2 மாசம் எல்லாருக்கும் விடுமுறை. இப்ப படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எல்லாம் அங்கங்க ஓட மாட்டோமா? ஆழ்வார் அதுக்கு வழி சொல்றாரு. இப்போ ஒன்னும் கவலை இல்லை. தொண்டர் கமுதுண்ண தொல்மாலைகள் சொன்னேன். இப்போ உனக்கு விடுமுறையா? என் பாட்டையே தட்டுல சக்கரமங்களான்னு வச்சுக்கேன். அதையே அப்படித்தானே கொடுத்துருக்கேன். நான் ஒண்ணு உனக்கு வேப்பங்கஷாயம் குடிச்சு பண்ணுன்னு சொல்லலையே, நல்ல கரும்பு சாரை கொடுத்து தானே அதை மருந்தா வச்சுன்னு வான்னு சொல்றேன். நம்ம சம்பிரதாயத்துல பக்தியில இருந்து, பிரபந்தங்கள்ல இருந்து, ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகள்ல இருந்து வேப்பங்கஷாயம் இல்ல. சாதாரண வியாதி போகணும்னா வேப்பங்கஷாயம் சாப்பிடணும். ஆனா இது கரும்பு சாராட்டம் இருந்துட்டே வியாதியை போக்குறது இல்லையோ. அதனால இதுவே தந்தை, இதுவே தாய் என்று பலவிதத்தில் உபதேசிக்கவும் செய்தார். பிரியத்தையும் சொல்லி போந்தார். உயர் குருவும்
அதே போல குருவை கூட விட்டுடணுமா? என்ன பண்ணாலும் குரு குரு தானே, அதை போய் திருவாய்மொழி மாத்திருமானால் இங்க இவர் குருன்னு சொல்றது சாதாரண லோக விஷயங்களை பலதை. இப்போ விஷ்ணு புராணம் சொன்னேன், வேற இப்போ புராணங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன், எதோ சொல்றான், ராமாயணம் சொன்னேன்னு இருந்தா இந்த சம்பிரதாயத்துல சதாச்சாரியன் ஏத்துக்க மாட்டான். குருன்னு வேணா வச்சுப்பான். இவர் வேணும்னு சப்தத்தை போடச்சவே குருன்னு போட்டார் பாருங்க. ஆச்சாரியன்னுங்கிறது தான் இந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்ற சப்தம். குரு குருன்னு சொல்லலைன்னால் மத்த இதிகாசம் புராணம் அது இது வியாக்கரணம் நியாயம் மீமாம்சம் இதெல்லாம் படிச்சு குரு. அப்ப அவர் மோட்சம் கொடுப்பரா? மாட்டார். யாரு திருமந்திரந்தயன் சரம ஸ்லோகத்தை உபதேசிக்கிறானோ, நமக்கு சம்ஸ்காரத்தை கொடுத்து அடியேன் ராமானுஜதாசன் கொடுக்கிறானோ அவன் தான் குரு. அப்ப மற்ற குருக்கள் எல்லாம் யாரையும் வெய்யல, எல்லாம் வேணும். ஆனா அப்படியே அவ படிக்கட்டு ஏத்தின்னு போயிட மாட்டான். அது போக போது நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில சுவாமி 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வச்சிருக்காரோ இல்லையோ, அப்ப உயர் குருவும் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் சர்வ தர்மாஞ்ச சந்தியஜ சர்வ காமாஞ்ச சாட்சரான் என்று தியாஜ்ய போட்டியிலே பரிகணிக்கப்பட்ட குரு அன்றிக்கே ஒரு குரு தள்ளுபடி குரு எத்தையோ சொல்லி கொடுக்கிறார். போனாலே வியாபாரம் நன்னா நடக்கிறதான்னு கேட்கிறார், பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுதான்னு கேட்கிறார். இதெல்லாம் இருந்தா எப்படி குரு? அப்ப அவரை விட்டுடு. நான் இப்ப அவரையே சொல்லலைங்கிறார். உயர் குருவும் அதை விட நல்ல குரு. ஏன்னா அந்த குரு எப்படியுமே தள்ளுபடி குரு. விட்டுடு. உயர் குருவும் இவர் நல்ல விஷயத்தை தான் சொல்றார், பகவானை பத்தி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த குரு என்ன செய்வாரோ அதையும் திருவாய்மொழி செய்யுங்கிறார். ஏன்னா திருவாய்மொழி தான் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம். ரொம்ப பிரதானமா துவயத்தினுடைய அர்த்தத்தை விளக்கினதே திருவாய்மொழிக்கு பெருமை. ஆனால உயர் குருவுங்கிறதுனாலே துவயார்த்த பிரதிபாதகம் திருவாய்மொழி. குருதான் ஆச்சாரியன் தான் துவயத்தை கொடுப்பார், திருவாய்மொழி துவயத்தை கொடுத்தபடியால் அது பொருளல்லாதவனை பொருளாக்கி அடிமை கொண்டாய் என்ன அஜ்ஞாத ஞாபனம் பண்ணின சதாச்சாரியன் போட்டிருக்கார். இது ஆழ்வாரே பகவான் இடத்துல சொல்றது. பொருளே இல்லாம அசத்துக்கு சமமா இருந்தேன், பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய். அசன்னேவசபவத்தின்னு இருந்த என்ன சத்துன்னு பிரம்மத்தை தெரிய வச்சு பகவானுக்கு கைங்கரியம் பண்ற அளவுக்கு கொண்டுட்டியோ இல்லையோ. ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் எம்பெருமானே, அவளுக்கு வேற ஆச்சாரியர் கிடையாது. பகவானே தான் நேர திருவுள்ளத்துல தோன்றி வேண்டிய எல்லா அர்த்தங்களையும் உபதேசிச்சிருவார். ஏன்னா நீங்க குரு பரம்பரை படிச்சிருந்தாலே இவளுக்கு ஆச்சாரியன் ஆறுன்னு தோணும். நம்ம நாதமுனிகள் காலத்திலேருந்து ஆச்சாரியன் சொல்லுவாளே தவிர இப்ப நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியன் ஆறுனால் உண்டு. விஸ்வக்சேனருடைய அவதாரம், அவர் தான் எல்லாம் உபதேசம் பண்ணிருக்காருன்னு குரு பரம்பரா கிரமத்துல வச்சுக்கிறமே தவிர ஆழ்வார்களத்தை பொறுத்த வரைக்கும் நேர பகவானே தான் ஆச்சாரியன். அப்படி கூட இருப்பாரால் பெருமாளுக்கு எப்பவுமே 2 தொப்பி, ஒன்னு பகவான், இன்னொன்னு ஆச்சாரியன். இதனாலதான் எப்பவும் இந்த லட்சுமிநாத சமாரம்பாங்கிற ஸ்லோகத்துல முதல் இடத்தை பிடிச்சுட்டார் பாருங்க. குரு பரம்பரையிலே எல்லாத்துக்குமே பெருமாளுக்கு தான் தான் இருக்கணும். நீர் தெய்வமாறுன்னு சொன்னா அவருக்கு போராது. ஆச்சாரியன்னு நான் தான், குருவும் நான் தான், அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான், உறவும் நான் தான். இதுக்காக உபனிஷத்தை வச்சு எழுதும் வச்சிருவார். மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, நிவாசகா நாராயணா. வேற ஆர்ட்டையும் கொடுக்க மாட்டேறார். இத்தனை பேரும் அவருக்கு சரீரம் தானே, அப்ப அனைவராவும் அவர் தானே இருந்தாகணும். அப்ப உயிர குருவும் இப்படி எந்தெந்த துவயத்தை உபதேசிப்பார்களோ அப்படிப்பட்டது நமக்கு ஆச்சாரியனா திருவாய்மொழி தான் கொடுத்திருக்கு. பொருளல்லாதவனை பொருளாக்கி அடிமை கொண்டாய் குரு அந்தகார நிரோதித்வாது, அந்தகாரத்தை போக்குகிறபடியால். பூங்கிறது இருட்டு, ரூனா போக்குறவர். அந்தகாரத்தை போக்குகிறபடியால் குரு. உயர் குரு சம்சாரம் தியாஜ்யம் பகவான் உத்தேசம் என்கிற அர்த்தத்தை சொல்லி கொடுத்திருக்கிற குருவும். வெறிதரு பூமகள் நாதனும். வெறிதரு பூமகள், வெறின பரிமளம், வெறித்தண்டுடாய், வெறித்தன் மலர் தோழர்கள் ஷூல் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையோ. அப்ப வெறின்னு சொன்னா பரிமளம் வாசனை. வெறிதரு பூமகள் நாதனும், வாசனையோடு இருக்கிற புஷ்பம். ரொம்ப வசத்தியா தான் இருக்கு புஷ்பம். ஆனா பிறந்ததுதான் புஷ்பத்திலே, புகுந்தது பெருமானுடைய திருமார்பிலே. நால வெறிதரு பூமகள் நாதனும். அப்படி திவ்யகந்த பிரதமான திருமேனியுடைய பெரிய பிராட்டியாரும். வெறிங்கிற பதம் ஈஸ்வரனுக்கு விசேஷமாய் 2 சொல்லலாம். வெறிதரு பூ, பூமகள், பூமகளுக்கு நாதன். இப்படி 3 பிரிச்சுங்க. எப்பவுமே பாட்டை பிரிக்கணும்னா அதை பிரிச்சு விசேஷனம் பார்த்தா தான் தெரியும். வெறிதரு பூ பரிமளம் இருக்கிற புஷ்பம், பூமகள் புஷ்பத்துல பிறந்த மகாலட்சுமி, பூமகள் நாதன் மகாலட்சுமிக்கு நாதன். இல்லைன்னா பூமகள் நாதன் மகாலட்சுமிக்கு நாதன். வெறிதரு, வெறிதருன்னா பரிமளத்தோட இருக்கிற துளசி மாலைய பெருமாள் சாத்தின்னு இருக்காருன்னு சேர்க்கலாம். புஷ்பத்துல பிறந்த மகாலட்சுமிக்கு நாதன்னு சொல்லலாம். மகாலட்சுமிக்கு நாதனா இருக்கிறவர் அதீத வாசனையோட கூடின துளசி மாலையை தரிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். 2 விதத்திலையும் சொல்றதுதான்.
வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. இது இத்தனையும் மாறன் நம்மாழ்வாரான பிதாவான காரியாலே சமர்ப்பிக்கப்பட்ட திருநாமம். மாறன்கிற திருநாமம் தான் தந்தை வைத்த பெயர். என்ன புரட்சிகரமான திருநாமம் வச்சிருக்கா பாருங்க. இப்ப இந்த பேரை யாரா நம்ம யோசிச்சு பார்ப்போமா? மாறன்னு பேர் வைக்கலாமான்னால் இப்ப கூட இன்னும் ரொம்ப தைரியம் வரமாட்டேங்கிறது வைக்கிறது. இது என்ன சுவாமி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சுத்தமான தமிழ் பேரா இருக்கேனால் நம்மாழ்வார் தான் தமிழுக்கே கடவுள். தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோம்னால் அவர் இட்டது தமிழ் பிச்சை. பாசுரத்தை வாசிச்சு பார்த்தேன்னா தமிழ் எப்படி விளையாடுறதுங்கிறது அப்பதான் தெரியும். என்ன ஒண்ணு தமிழ் பாட்டா இருக்கும், காலக்ஷேபத்துக்கு உட்கார்ந்து ஈடுன்னு ஆரம்பிப்பேன், பிள்ளான் வியாக்கியானன்னு ஆரம்பிச்ச உடனே ஒரு வரி தமிழ் இருக்குது. அது பாட்டே புரிஞ்சிரும் போது இருக்கு. இவர் அதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணிருக்காரோ தெரியலன்னா வேற வழி இல்லை வாழ்க்கை. அவ யார கிட்ட நிரூபிக்க போனாலோ அவள்லாம் சம்ஸ்கிருத பண்டிதாள். இந்த தமிழ் பிரபந்தத்துக்கு இத்தனை ஏற்றம் இருக்குன்னு ஒருத்தர்கிட்ட ஒத்துக்க வச்சு அதை ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் பாட வச்சாகணும் இல்லையோ. சம்ஸ்கிருத வேதத்துக்கு சமமா இதுங்கிறத புகுத்தி ஆகணுமே. அவ்வளவு சுலபான காரியம் இல்லை. இன்னைக்கும் தமிழகத்துல அரசாங்கத்துல ஒரு கோவில்ல தமிழ் பிரபந்தத்தை பாட வைக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட்டா தெரியுமோ? அப்படி இருக்கிறச்சே பெருமாள் கோவில் அத்தனை இடத்துலயும் 1200 வருஷமா பாடிட்டு இருக்கா. இன்னைக்கு இல்ல, நேற்றுக்கு இல்ல. இன்னைக்கு சம்ஸ்கிருதமே பட்டு போன காலம். இந்த காலத்திலேயே தமிழை பாட வைக்கிறதுக்கு இவ்வளவு கட்டமா இருந்திருக்கணும்னால் தமிழ் ஆண்டு இருந்த சம்ஸ்கிருதம் ஆண்டு இருந்த காலம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு நம்ம ஆச்சாரியர்கள் பார்த்து திவ்ய பிரபந்த சேவா காலம் நடக்கணும்னு சொல்லியிருக்கணும்னால் அந்த புரட்சி சிந்தனையே தான். அதுதான் எல்லாம் எங்க கோடி காட்டி விட்டுட்டாரு. மாறன் பேர் வைக்கச்சே சொல்லிட்டார். இனிமே இந்த பிள்ளை மொத்தத்தையும் மாத்திர போறார். இது வரைக்கும் எப்படி இந்த சம்பிரதாயம் போயிட்டு இருந்ததோ ஒரு நில தூக்கிட வேண்டியதானே. அதுக்குதான் மாறன் பேர் வைத்தாராம். மாறன் விளங்கிய சீர் பகவான் பிரகாசித்து ஆழ்வாருக்கு அனைத்து அர்த்தத்தையும் கொடுக்க விளங்கிய சீர் நெறிதரும். என்ன சீர் என்ன குணம் திருவாய்மொழியில தெரியுது? பகவானுடைய சொரூபம் ரூபம் குணம் விபூதி அதத்தனை தெரிய சீர் நெறி தரும். சீர்மை மிக்க நெறியை பரபக்தி பரஞானம் பரமபக்தி கர்மயோகம் சரணாகதி எல்லாவற்றையும் பகவானுடைய சீரையும் பகவான் சொல்லிக் கொடுத்த நெறியையும் தரும். தரும் நாள் சட்டுன்னு கொடுக்கலாம். பிரசாதம் சாதிக்க போறச்சே பார்த்து பார்த்து வேணுமான்னு கேட்டு போடணும். அளவா போடணும், எரிஞ்சிடக்கூடாது. பாக்குறவாளுக்கு நிறைய போட்டா 3 சாதத்தையும் சேர்த்து முதல்லயே போட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. பார்க்கச்சே சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லி போடும். அப்பப்ப ஒரு குழம்பு சாதத்துக்கு போட்டுங்க. சாப்பிட்டு அடுத்தது சாய்க்கிறேன், மோருக்கு அடுத்தது சாய்க்கிறேன், தனித்தனியா போடணும். வேற சில பேர் போட வேண்டான்னு தட்டுல வச்சுட்டு வேணுமா வேணுமா வேணுமான்னா வேண்டாம். அப்ப இப்படியும் பண்ணக்கூடாது அப்படியும் பண்ணக்கூடாது. மெதுவா பொறுக்க பொறுக்க தரணுமோ இல்லையோ. அதனால தட்டுல இருக்கிறத தள்ளவும் கூடாது, இல்லேன்னு சுஷ்கம் பிடிக்கவும் கூடாது. உயரத்திலேருந்து தொப்புன்னு எதையும் போடுறதும் கூடாது. குனிந்து நிதானமா. ஆனா அது கொஞ்சம் இடுப்புல சக்தி வேணும். இதுதான் என்ன 10 பேர் உட்காந்துருக்காருன்னா குனிஞ்சு நின்று மெதுவா சாதிச்சுட்டு எழுந்திரக்கூடாது. தாபனார் சொல்லுவார், 100 பேர் உட்காந்துருக்காருன்னா பாத்திரத்தை வச்சுட்டு இடுப்பு குனிஞ்சு விடுத்துனா 100வது ஆளுக்கு சாதிச்சுட்டு தான் நீ நூறணும்னு வரும். அதுக்கு நடுநூறு 10 பேர் சொல்ல மூச்சு விட்டு இருந்தோம்னா அப்போ ஒன்னும் வேலை செஞ்சே பழக்கல. இந்த அர்த்தம் இது. முதல்ல ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் சாதிக்கணும். இப்ப அது வேற. நமக்கு ஒரு கை கச்சத்தை பிடிச்சுக்கிறதுக்கே வேண்டியிருக்கு. இருக்கிறது 2 கை. அதுல ஒரு கை வேஷ்டியை கட்டியா பிடிச்சுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னொரு கையை மட்டும் வச்சு பிரசாதம் சாதிக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்ல, கச்சன் நிஜமா ஒழுங்கா கட்டின்றீங்கன்னா நாள் முழுக்க வராது. நீங்க கட்டிக்கிற சாதா புடவை சாதா வேட்டி எல்லாம் அவுந்து போயிடுமே தவிர கச்சத்தை அதுக்கு தானே பஞ்ச கச்சம்னு வச்சிருக்க. அவ செய்யாத காரியமா? இன்னைக்கு மேலேயே மேடையில ரொம்ப சுலபமா எல்லாத்தையும் பண்ணிட்டு போடுறோம். அன்னைக்கு அந்த வசதி எல்லாம் கிடையாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் கச்சமே இருந்திருக்கும். என்ன வேலையா இருந்தாலும் இழுத்து கட்டியிருப்பாடோ இல்லையோ. மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே எண்ணியின் நீளிலத்தோர். அப்ப தரும்னு சொல்றதுனாலே பொறுக்க பொறுக்க குழந்தைகளுக்கு எவ்வளவு பார்த்து பார்த்து வாய்க்கேத்தாப்பல ஊட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மாழ்வார் திருவாய்மொழியில கொடுத்திருக்காங்க. இவனுக்கு இவ்வளவுதான் தங்கும், இதுக்கு மேல வாய் இவனுக்கு போராது, இதை கொடுப்போம், போருமே போருமே போருமேன்னா. ஆனா யார் பெரிய பண்டிதன் இருக்கானோ அவன் தரந்தான் அவனுக்கே சவால் விடுறாப்புல அர்த்தம் இருக்கும். நம்மாட்ட சின்னவன் தரந்தான் நமக்கு 4 அர்த்தம் கிடைக்கும். ரொம்ப பெரியவன் தரந்தான்னா அவருக்கு தகுந்தாப்புல கிடைக்கிறது. இதத்தான் பார்த்து பார்த்து அம்மாவை போல தருங்கிறான். அப்ப மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே பரபக்தியாதி சுபாவங்களுடைய அடைவிலே உபகரித்தருளினார். எதிலே? சம்ஸ்கிருதத்திலேயா? இல்லை, நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே தமிழ் பாஷையில கொடுத்திருக்கார். அகஸ்தியோ பகவான் சாட்சாத் தஸ்ய வியாக்கரணம் வியதாத்
அகஸ்தியர் தான் தமிழுக்கு வியாக்கரணமே வகுக்கிறாராம். அப்போலேருந்து பிரமாணம் சொல்றாரு. இப்போ அகஸ்தியராலே பொதிக மேல சாரலிலே இருந்து தமிழ் வளர்க்கப்பட்டு ஆகஸ்தியமும் அனாதின்னு அழகியவனவாள் பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். சம்ஸ்கிருதம் எப்படி அனாதியோ தமிழும் அனாதி, சம்ஸ்கிருத வேதங்கள் எப்படி அனாதியோ தமிழ் வேதமாகிற திருவாய்மொழியும் அனாதி. அதனாலதான் சொல்றச்சே சஹஸ்ர சாக்காம் யோத்ராட்சி திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம் 1000 பாசுரங்களை நம்மாழ்வார் கடாட்சித்தார்னு இருக்கே தவிர பாடினார்னு இருக்கார். யா அத்ராட்சி பார்த்தார் அப்படின்னு இருக்கு. இருக்கிறத பார்த்து பார்த்து உலகத்துக்கு பிரச்சாரம் என்றிருக்கார். அவ்வளவே. நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என நெறியோட இருக்கு. ஆரணமா செந்தமிழ் இருக்கு. எழுத்து, அசை, சீர், பந்தம், அடி, தொடை, நிறை, பா என்று சொல்லப்படுகிற மொத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா. எழுத்து, சீர், தலை, அடி, தொடை, பா இனம் என்னென்ன பா இனம் வைக்கிறோம். அது அத்தனை அது உபமா அணி சரியா இருக்கா, அணி அலங்காரம் இருக்கா, அர்த்த சாஸ்திரம் இருக்கா, சப்த சாஸ்திரம் இருக்கா, அதுக்கு சீர் பிரியறதா, எல்லாம் சரியா. அவர் ஒண்ணுமே போல பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை ஆழ்வார். ஆனா இப்படி தமிழர்கள் வியந்து வியந்து பாட்டு அப்படி இருக்குங்கிறாள். அது பகவானுடைய கட்டாட்சம். அவர் இப்போ பக்கத்துல ஒருவேளை திருச்செந்தூர்லயோ தூத்துக்குடியிலயோ சர்வ கலாசாலை போயிட்டு வந்திருக்கிறோம். ஆழ்வார் தண்ணீர் ரொம்ப கிட்டக்க இருக்கு. ஆனால் அங்க போய் முனைவர் பட்டம் வாங்கி அதை வைத்துக் கொண்டு பாடியிருப்பார்னால் அவர் பெருமை. அவர் பாட்டை இன்னைக்கு நாம சொல்றது உற்சவம் கொண்டாடுறதே அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகாம பாடினார்ங்கிறதுனாலதான். அவர் போயிட்டு வந்து பாடினார்னா யார் அவர் கொண்டாட போறாப்ப? பகவான் நிருகேதுகமாக கட்டாட்சித்தார், அதனால் பாடினார். செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீளத்தோர் அரிதர நின்ன செந்தமிழ் ஆரணம் ஆதி மத்திய அவசானங்களிலே ஏகரூபமாய் திராவிட பாஷா ரூபமாய் இருக்கும். தொடக்கம் நடு முடிவு எல்லாவிடத்திலும் தமிழா இருக்கிறது. இந்நீளத்தோர் இதுதான் நமக்கு தந்தை தாய் உயர் குரு பகவான் ஆச்சாரியன் சொத்து பத்து என்னென்ன ஆறா செய்வாளோ அத்தனையும் திருவாய்மொழி தான் நமக்கு செய்யும். என்னின் நெடிலத்தோர் அரிதர நின்னவி ராமானுஷன் ஏதத் விரதம் மம. அரிதர நின்ற ராமானுஷர் ஒரு பக்கம் நின்றுடுவோம். இத ஒத்துக்க போற வரைக்கும் நான் விடுறது அல்ல. திருவாய்மொழி தான் இத்தனையும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? எத்தனை வாதப்போருக்கு வந்தாலும் நான் பண்ண தயார். யார் இல்லைன்னு சொன்னாலும் எதிர்த்து சொல்ல தயார். என்னும் விரதத்தோட ஸ்தாபித்து கொடுத்தார் ராமானுஷன் என காலமுதே. அந்த ராமானுஷர் தான் அமுதத்தை போல அனுபவித்தேன். திருவாய்மொழி அமுதத்தை அனுபவிக்கிற சக்தி அடியனுக்கு இல்லை. ஆனா அதையே அனைத்தும் சொன்ன ராமானுஜ அமுதத்தை அடியேன் அனுபவித்தேன் என்று 19ஆம் பாட்டு முற்று பெற்றது. ஒரு பெரும் செல்வமும் தந்தையின் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்னின் நீளிலத்தோர் அரிதரன் என்ன ராமானுஷன் எனக் காரமுதே.